ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெண்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு பல்வேறு சலுகைகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வர்றாங்க. அந்த திட்டத்தை மூலம் தான் நம்ம இப்போ இன்னைக்கு புதுசாக ஒரு வீடியோ போட போகிறோம். சரியா? அது என்ன திட்டம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை எப்போவுமே கடைசி வரைக்கும் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வரும். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உத்தியோகினி திட்டம் முழுக்க முழுக்க பெண்களுக்கு உதவும் வகையில் உள்ள சிறந்த திட்டமாக இருக்கின்றது. உத்தியோகினி திட்டம் என்பது கிராமப்புற மற்றும் முன்னேற்றமடையாத பகுதிகளில் உள்ள பெண்கள் தொழில் செய்வதற்கு மானிய கடனை வழங்கும் திட்டமாகும். பெண்கள் சுயமாக தொழில் செய்ய நம்பிக்கை கொடுக்கும் வகையில் இந்த திட்டத்தின் நோக்கமாகும். பெண்களுக்கு கடன் வழங்கும் திட்டம். பெண்கள் சுயமாக சம்பாதிக்க பெண்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் கீழ் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் உத்தியோகினி திட்டம். இந்த திட்டமானது தொழில் முனைவோர் தொழில் தொடங்க தேவையான நிதி உதவியை பெற ஊக்குவிக்கிறது. பெண்கள் தொழில் செய்வதற்கு இந்த கடனை பயன்படுத்தி பல்வேறு துறைகளில் தங்கள் தொழிலை தொடங்க பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து தகுதி என்னென்னு பார்ப்போம். 18 வயது முதல் 55 வயது வரை உள்ள பெண்கள் இந்த திட்டத்தில் பயனடையலாம்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப வருமானம் பாருங்க, 1.5 லட்சம் அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும். குடும்ப வருமானம் விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடையாது. சரியா? பொதுவாக ஒரு கடனை வாங்குவதற்கு செயலாக்க கட்டணம் இந்த திட்டத்திற்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏழை பெண்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வட்டியில்லா கடனை பெற முடியும். இத்திட்டத்தின் மூலமாக 88 சிறு தொழில்கள் மற்றும் விவசாயத் துறையில் பெண்கள் தொழில் செய்பவர்களுக்கு வட்டியில்லா கடனை வழங்குகிறது. மானியம் எவ்வளவுன்னு பார்ப்போம். கடன் தொகையில் 30% வரை மானியம் கிடைக்கிறது. இதன் மூலம் கடனை திருப்பி செலுத்துவதில் உள்ள கஷ்டத்தை இத்திட்டம் குறைக்கிறது. தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்ப்போம். 1 பாருங்க, ஆதார் அட்டை. 2 பிறப்புச் சான்றிதழ். 3 பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் 2. 4 சாதி சான்றிதழ். 5 வருமானச் சான்றிதழ். 6 வங்கி புத்தகத்தின் நகல். அடுத்து எப்படி விண்ணப்பிக்கணும்னு பாருங்க. இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் அந்தந்த மாவட்டத்தின் மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தில் பெற்று பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைத்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா?